ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பிணம் தண்ணி கழுகுகள் எல்லாரும் சேர்ந்து பார்வை குத்தி கிழிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ஒட்டு மொத்தமா எல்லாருமே சேர்ந்து பார்வை மட்டும்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பல பேர் என்னப்பா பாரு மேல தப்பே இல்லையப்பா, பாருக்கு சொம்பு தூக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வரலாம். எப்பா இந்த ஸ்கூல் டாஸ்கை பொறுத்தளவுல டாஸ்க்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல செமையா கேம் ஆடிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா பார்வை மட்டும்தான். பார்வை பொறுத்தவரை எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரியே பாத்திரங்கள் கழுவுறதா இருக்கட்டும், வீட்டை கிளீன் பண்றதா இருக்கட்டும். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தருதல மாதிரி சுத்திட்டு இருக்கிற மாணவர்கள் அப்படிங்கிற போர்வையில பொறுக்கித்தனத்தை பண்றவங்க எல்லாரையுமே ஒத்தாளா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, அவங்கள பொறுத்தவரை உடல்நல குறைவுகளும் இருக்குது. அவங்களுக்கு வெரிகோஸ் பெயின் இருக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா பெண்களுக்குமே இருக்கிற மாதம் வர பிரச்சனையில தான் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதை கூட கணக்குல வைக்காம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற தற்கொலைகள் ரொம்பவே கேவலமா பார்வை டார்கெட் பண்றதை பார்க்கும்போது நமக்கு பல இடங்கள்ல வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபலா இருக்கிற பிரச்சனை பொறுத்தவரை டாஸ்க்கும் புரியாம அவனோட கேரக்டரும் புரியாம கேம் ஆடுறானா, மிச்சர் சாப்பிடுறதுக்காக உள்ள வந்தானா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இந்த தற்கொலைக்கும் விஜய் சேதுபதி ஆரெல்லாம் சப்போர்ட் பண்றதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரச்சனை பொறுத்தவரை பொண்டாட்டி தாசன் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காரு. அதாவது சாண்ட்ராவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வாய்ஸ் அவுட் பண்ணுவாரே தவிர அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கு அவர் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ண மாட்டாரு. சும்மா வாய்ச்சாவடால் மட்டும் விடுவாரு. நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இந்த ஸ்கூல் டாஸ்க்ல உனக்கு தான் உயர்ந்த பதவியே இருக்குது. நீ தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபலே. ஆனா உன்னோட கேரக்டர்ல நீ எதையாவது கிழிச்சியா? ஒரு ஆணியும் புடுங்கல. உன்னோட இடத்துல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற சுபிக்ஷா இருந்திருந்தா கூட இந்த டாஸ்க்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பா. ஆனா நீ எல்லாம் ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லிட்டு அலையிறியே, ஒண்ணுக்கும் ஆக மாட்டடா பிரஜின் அப்படிங்கிற மாதிரி தான் பிரஜினோட கேம் பிளே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா காமெடியன் அப்படிங்கிற பேர்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற விக்ரம பொறுத்தவரை வக்கரத்தோட உச்சியில சுத்திட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். காமெடி அப்படிங்கிற பேர்ல மத்தவங்களை மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது மட்டும்தான் அவனோட வேலையா இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வியானா பொறுத்தவரை தான் தான் உலக அழகி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க பண்ற சேட்டைகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எல்லை மீறி போகுதுப்பா, முதல்ல இந்த பொண்ணை வெளியே தூக்கி போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட் பண்றாங்க வியானா அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லயே வியானா பண்ற கேவலமான வேலைகளை தான் காட்டுறாங்க. ஆமாங்க, கேவலமான வேலை தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற போர்வையில இருந்துகிட்டு வார்டன் கூட சுத்துறதா இருக்கட்டும், காதல் கண்டென்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர்களை ரொம்பவே இழிவா பேசுறதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட வேலைகளை மட்டும்தான் வியானா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட வெளியே இருக்கிற போர்டுல வியானாவை பொறுத்தவரை பாரு அமித் காதல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி கிறுக்கிலாம் வச்சிருக்காங்க. இதை பார்க்கிற பிரஜினை பொறுத்தவரை, அதாவது பிரின்சிபல் பிரஜின் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வியானா தொடர்ந்து தப்புகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீ ஒரு ஆணியும் புடுங்க மாட்ட அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும்டா. ஆமா தானுங்க, கடந்த 3 நாட்களா வியானா இதே வேலையை தான் பண்ணிருக்காங்க. ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டை பிரின்சிபலா இருக்கிற பிரஜின் கொடுத்தாரா? கொடுக்க மாட்டாருங்க. வியானா மட்டும் அப்படி நடந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற யாருமே சொல் பேச்சு கேட்காம அவ்வளவு பிரச்சனைகள் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது வார்டன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பொறுப்பையுமே பாரு தலையில போடுறாரு. அது மட்டும் இல்லாம மாணவர்களை தூண்டி விட்டு பல பிரச்சனைகளை இவரே கிரியேட் பண்றாரு. கடந்த 3 நாட்களா பாருவுக்கு எதிராக பல பிரச்சனைகள் கிளம்புது. ஒட்டு மொத்தமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பிணந்தண்ணி கழுகுகள் எல்லாமே பார்வை மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. இந்த இடத்துல பிரின்சிபலா இருக்கிற பிரஜனுமே அதே வேலையை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நான் என்னமோ வியானாவை கிழிச்சு நட்டிர போறேன் அப்படிங்கிற மாதிரி வீர வசனம்லாம் அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெட்டர் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எடுத்து நிற்கிறாரு. அந்த லெட்டர்ல வசந்தி தர்மலிங்கம் அப்படிங்கிற மாதிரி பாரு அமித் இவங்களோட கேரக்டர் பேர் எழுதி ஒரு ஹார்ட் சிம்பிள்லாம் வரைஞ்சு அம்புக்குறிலாம் போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்த பிரஜன் இதையும் வியானா தான் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. வியானாவை பொறுத்தவரை நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்ததா பிரஜனை பொறுத்தவரை அந்த லெட்டரை தூக்கி நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறாரு. ஒட்டிட்டு இது யார் எழுதுனது அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துக்கு பாரு வர்றாங்க. என்ன சார் இவ்வளவு கேவலமான லெட்டரை எழுதுனது யாரு? இதையும் போய் நீங்க நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சிருக்கீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர் எடுத்து மாத்திடுறாங்க. அந்த இடத்துல பிரஜன் இல்ல அந்த லெட்டர் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற
மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பிரஜனை பொறுத்தவரை இந்த வாரம் எப்படியாவது நம்ம பாருக்கு எதிராக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிடணும். போன வாரம் பாருவோட சேர்ந்து நம்ம பண்ணதுனால வீக்கெண்ட்ல அடி வாங்கணும். இந்த வாரம் பாருக்கு எதிராக நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நம்ம மாசா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பல கோமாளி வேலைகளை பிரஜன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா காமெடியன் அப்படிங்கிற பேர்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுத்தி இருக்கிற மாமா விக்ரம பொறுத்தவரை பாருவோட சேலையை நான் ஒழிச்சு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சபரி இந்த 2 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா உன்னை பொறுத்தவரை நீ தான் ரொம்பவே கிரியேட்டிவிட்டியான ஆளாச்சு, சேலையை ஒழிச்சு வைக்கிறதும் ஒரு கிரியேட்டிவிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி விக்ரம பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வியானா விக்ரம் இந்த 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன சண்டை வருது. அதாவது வியானாவை பொறுத்தவரை ஒரு ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காங்கல்ல, நான் திமிரு பிடிச்சவ, நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விக்ரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து நீ என்னைய நீச்சல் குளத்துல தள்ளி விட்டுட்ட, மன்னிப்பு கேட்கல அப்படின்னா உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரமோட ஐடி கார்டை புடுங்கி வச்சுக்கிறாங்க. விக்ரம பொறுத்தவரை நீ என்ன வேணாலும் மன்னிக்க, நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படிங்கிற சொல்றாரு. அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியாவிலையும் வியானா விக்ரம் இந்த 2 பேரும் மோதிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல வியானா வந்து தன் கையில ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க. அந்த பேப்பர்ல குட்டி வார்டன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட காதலர் எஃப்ஜே நினைப்பிலேயே அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி மாமா விக்ரம் சொன்ன அடுத்த நாள்ல இருந்து உனக்கு எஃப்ஜே பிடிச்சிரும், நீங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதல் பண்றீங்க அப்படிங்கறத நாங்க நம்புற அளவுக்கு நாங்க முட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் வியானாவோட ஓவர் ஆக்டிங் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம் வந்து கொஞ்சம் ஓவராவே வியானாவை இரிட்டேட் பண்ணிடுறாரு. உடனே வியானா வந்து தன் கையில இருக்கிற பேப்பரை கிழிச்சு விக்ரமோட மூஞ்சில வீசி எறிகிறாங்க. அதுல இருந்து ஒரு பேப்பர் துண்டை விக்ரம் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அது டாஸ்க் லெட்டர். உடனே விக்ரம பொறுத்தவரை நான் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி கிடந்து கத்துறாரு. டாஸ்க் லெட்டரை எப்படி கிழிச்சு போடலாம் வியானா? பிக் பாஸ் வந்து எங்களுக்கு எல்லாம் கடவுள் மாதிரி, டாஸ்க் லெட்டர்லாம் இப்படி கிழிச்சு போடலாமா? நீ ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. வியானாவை பொறுத்தவரை தெரியாம கிழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி பாக்குறாங்க. இருந்தாலும் வியானா பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வியானாவை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வார்டனா இருக்கிற பாருவும் வராங்க. என்ன வியானா நீ ரொம்பவே ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு நாள் நீ பண்ணது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாச்சு, டாஸ்க் லெட்டரை யாராவது கிழிச்சு போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயும் வியானாவை பொறுத்தவரை நான்லாம் தெரிஞ்சு பண்ணல, என்கிட்ட யாரும் அட்வைஸ் பண்ண வந்துடாதீங்க, நான் பண்ணது தப்பு தான், இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி திமிரா தான் பேசுறாங்க. திமிரா பேசுனது மட்டும் இல்லாம அவங்க கிழிச்சு போட்ட பேப்பர்லாம் ஒன்னா எடுத்து ஒட்டி வச்சு கேமரா முன்னாடி பிக் பாஸ் மன்னிப்பு கேட்கறாங்க. அது மன்னிப்பு கேட்ட மாதிரிலாம் இல்லங்க, பிக் பாஸ் மறுபடியும் கேவலப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, மன்னிப்பு கேட்கிற மாதிரி காதை பிடிச்சு உக்கிலாம் போடுறாங்க. அப்பவும் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே உக்கி போடுறாங்க. சூப்பர்மா, நீ நடிச்சதெல்லாம் நம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எஃப்ஜே, சாண்ட்ரா, திவ்யா, விக்ரம் இந்த 4 சகுனிகளும் ஒன்னா உட்கார்ந்து இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொட்டை கடிதாசி எழுதிட்டு இருக்காங்க. அதாவது எஃப்ஜே பொறுக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான், அது அப்படியே திவ்யா எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்வோட கேரக்டரை தப்பா காட்டுற மாதிரி தான் அந்த கடிதம் இருந்துச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதாவது அமித்தை தன்வசப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரு வந்து எஃப்ஜேயோட கையை ஒடிச்சதாகவும் அதுக்கப்புறமா அமித்தை கிச்சன்ல தன்வசப்படுத்திக்கிட்டதாகவும் பாவம் குட்டி வார்டன் அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்துல எழுதி வச்சிருக்காங்க. சூப்பர்மா, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த கடிதத்தால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல குழப்பங்கள் வருது. அது என்ன அப்படிங்கறத பிறகு பார்த்தலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருது. வார்டனா இருக்கிற பார்வை பொறுத்தவரை இன்னும் ட்ரெஸ்ஸிங் பண்ணாம இருக்கிறாங்க. அந்த இடத்துல பிரஜன் வந்து நீங்க இன்னும் ட்ரெஸ் மாத்தலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. பார்வை பொறுத்தவரை என்னோட ட்ரெஸ்ஸை காணல, அதாவது என்னோட சேலையை யாரோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரஜன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல பிரஜன் வந்து எனக்கெல்லாம் தெரியாது, டாஸ்க் தொடங்கும் போது நீங்க சேலையோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய டேஷ் மாதிரி பேசியிருக்கான். லே, நீ வந்து நேத்து பிரின்சிபலா இருந்துகிட்டும் கைலியோட சுத்தினியாடா, உனக்கு அசிங்கமா இல்லையாடா? டாஸ்க் தொடங்கும் போது நீ பிரின்சிபல் தானே, ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து உன் ஃபேண்ட கூட வாங்குறதுக்கு வக்கு இல்ல, நீ பாருகிட்ட சொல்றியாக்கும் சேலையோட தான் இருக்கணும், இல்லைன்னா டாஸ்க்லயே பங்கு பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரஜன் வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை எனக்கு சேலை வரல அப்படின்னா நான் மாடர்ன் ட்ரெஸ்ல கூட வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் பிரஜனை பொறுத்தவரை இல்ல சேலையோட தான் வந்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கனியை பொறுத்தவரை சேலையை நீங்க ஒளிச்சு வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி சபரி, விக்ரம், சுபிஷா இந்த 3 பேர்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்கள பொறுத்தவரை அதாவது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற அந்த 3 பேருமே அதை அவங்கள தேட சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி திமிரா பதில் சொல்றாங்க. உடனே கனி வந்து அது உங்களோட கேம்டா, அதுலலாம் நான் தலையிட முடியுமா, அவங்கள தேட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் பாருகிட்ட வந்து சொல்றாங்க. பார்வை பொறுத்தவரை செம கான்ல இருக்கிறாங்க. அதாவது சேலை கான்ல அப்படிங்கிற மாதிரி
மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட போய் நான் கேட்க முடியுமா? இதெல்லாம் எனக்கு கேவலமா இருக்குது, ஃபன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ரொம்பவே கேவலமா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அழுறாங்க. இதை பார்த்த உடனே எடுத்து வச்ச திருடி வச்ச விக்ரம் வந்து அந்த சேலையை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. அதாவது விக்ரமா சேலையை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணலங்க. ரம்யாவை பொறுத்தவரை அந்த இடத்துல வந்து சொல்றாங்க, எப்பா யார் எடுத்து வச்சிருந்தாலும் ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, நீங்க எடுத்து வச்ச துணியை கொடுத்துருங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி ரம்யா இந்த இடத்துல எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சுபிக்ஷாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் சரி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சேலையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதும் விக்ரம் பார்க்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க தான் எடுத்து வச்சிருந்தோம், ஃபன்னுக்காக தான் எடுத்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சுபிக்ஷா இந்த ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. பார்வை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு பண்ணாடா, கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கோபமா கத்திட்டு அழுறாங்க. அந்த இடத்துல பார்வை கமர்தீன் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துலயும் பாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் இருந்தாலும் சேலையை காணல அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் நான் சந்தேகப்பட முடியுமா? அது எனக்கே கேவலமா இருந்துச்சு, அதனாலதான் சேலையை காணல அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டயுமே நான் கேட்கல. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபன் அப்படிங்கிற பேர்ல ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்க, எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க. நீ எனக்கு காலமிக்கு விட்டதுக்கு கூட எவ்வளவு கேவலமா பேசினாங்க, இந்த இடத்துல எப்படி டாஸ்க் விளையாடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பாரு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கமருதீன் வந்து சமாதானப்படுத்தி இருக்காரு. இந்த இடத்துலயும் திருடி வச்ச விக்ரம பொறுத்தவரை நான்லாம் ஃபன் பண்ணலான்னு தான் நினைச்சேன், இதெல்லாம் இவ்வளவு சீரியஸா கொண்டு போவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவர் கடந்து கத்திட்டு இருக்காரு. லே நீயாடா பேசுற, ஒரு வெங்காயத்துக்காக உலகமாக உருட்டினியடா, என்னோட உயிரே போகும்போது நான் என்ன பிச்சைக்காரனா அப்படிங்கிற மாதிரி அழுது அவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ணவன் தானே நீ பார்வை குறை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எனக்கு விக்ரமா பார்க்கும்போது சிரிப்பு மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா கார்டன் ஏரியால அசம்பிளி நடக்குது. அந்த அசம்பிளி நடக்கிற நேரத்துல கூட வியானாவோட ஆட்டிடியூட் எல்லாம் பார்க்கும்போது செம கேவலமா இருந்துச்சு. ஆமாங்க, ஒரு ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு ப்ராப்பரா யூனிஃபார்ம் போட மாட்டேங்க, டை போட மாட்டேங்க, ஷூ போட மாட்டேங்க, ஆசிரியர்கள் சொல்றது எதையுமே கேட்க மாட்டுக்காங்க, வாண்டடா ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே பெருசா ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கூட இந்த பிரச்சனையால எதையுமே கிழிக்க முடியல. இருக்கு வியானாவுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப வளரிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு சைட் கனிய போதவள நேத்து சொல்லி கொடுத்த திருக்குறளை எல்லாருமே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க படிச்ச திருக்குறள் எல்லாமே சொன்னாங்க, அதெல்லாமே செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அமிதா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல வியானாவை போதவள பாத்ரூமுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம் ஏரியால ஒளிஞ்சுக்கிட்டு கிரிஞ்சு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜே பொறுத்தவரை கண்டுபிடிச்சு வியானாவை கிளாஸ் ரூமுக்கு கொண்டு வந்து விடுறாரு. அந்த இடத்துக்கும் கோமாளி பிரஜன் வராரு. அதாவது வியானா வந்து தொடர்ந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க, பாத்ரூமுக்குலாம் விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போறாரு. யோ நீ வேற லெவலியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல அமிதா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்க பண்ற தவறுகளை சொல்லி காட்டிட்டு அதுக்கான ஒரு சின்ன தண்டனை மாதிரி கொடுக்குறாங்க. அந்த வகையில எல்லாருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா வியானாவை பொறுத்தவரை இந்த வாரம் ரொம்பவே தவறு பண்ணிட்டா, ஸ்கூல் டாஸ்க கெடுக்கிற மாதிரி பல வேலைகள் பண்ணிருக்கா. அவளை பொறுத்தவரை மேக்கப் போட்டுட்டு தானே எப்பவும் சுத்துவா, ஆனா இன்னைக்கு மேக்கப் போட தான் சுத்துவா. ஆனா அந்த மேக்கப்பை விக்ரம் தான் போட்டு விடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை வியானாவுக்கு கொடுக்குறாங்க. விக்ரமும் வியானாவுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விடுறாரு. அதாவது முகத்தையே அலங்கோலமாக்குறாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வியானாவோட முகம் வந்து விக்ரமோட மேக்கப்ல இன்னும் அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, வியானா பண்ற ஓவர் ஆட்டிடியூடுக்கு இது ரொம்பவே அழகா தான் இருந்துச்சு. இருந்தாலும் வியானா என்னோட முகம் அசிங்கமா இருக்குது, நான் கேமரா முன்னாடி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் காதலனோட படுக்கைக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதாவது தலை ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த வார தலையா இருக்கிற தருதலை எஃப்ஜே பொறுத்தவரை வியானா எங்கம்மா இருக்க, வாமா எனக்கு பசிக்குதுமா, நீ வந்ததுக்கு அப்புறமா தாமா நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வியானாவை தேடிட்டு இருக்கான். ஒரு வழியா வியானாவை தேடி கண்டுபிடிச்சிடறான். அந்த இடத்துல வியானாவை பொறுத்தவரை எனக்கு ரொம்பவே கேவலமா இருக்குது, என்னோட மூஞ்சு கோமாளி மாதிரி இருக்குது, நான் எப்படி வெளியே வர்றது, எனக்கு அசிங்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. அதாவது வியானாவை பொறுத்தவரை நைட்டு படுக்கிற வரைக்கும் இதே மேக்கப்போட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் வியானாவை பொறுத்தவரை அவ்வளவு நேரம்லாம் இருக்கிறாங்க, அதுக்கு இடையிலேயே மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கான எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே புகார் பெட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் பெட்டியை கொண்டு வந்து அதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி போட்டதா சொல்ற ஒவ்வொரு கடிதத்தையும் எடுத்து வாசிக்கிறாங்க. அதாவது கிச்சன் ஏரியா, அதாவது அவங்களோட டார்கெட் வந்து முழுக்க முழுக்க வார்டன் மட்டும்தான். வார்டனை பத்தியான குறைகளை ஒவ்வொன்றா வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கடிதம் தான் எஃப்ஜே, சாண்ட்ரா, திவ்யா, விக்ரம் இந்த 4 பேருமே சேர்ந்து எழுதின கடிதம். அதாவது பாரு வந்து அமித்தை தன் வசப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஜே காயப்படுத்தினாங்க. அந்த வகையில தான் சமையல் அறைக்குள்ள அமித் போனாரு, எஃப்ஜே தான் பாவம் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதி இருக்குது. இதெல்லாம் படிச்சு முடிக்கும் போது எல்லாருமே ஃபன்னா எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை அமித் கேட்கறாங்க, என்னதான் இருந்தாலும் இந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறது பர்சனல் அட்டாக் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமித் கிட்ட சொல்றாங்க. இருந்தாலும் அமித்தை பொறுத்தவரை ஃபன்னா
இதெல்லாம் எடுத்துக்கங்க, இதெல்லாம் சீரியஸா எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பாருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இப்படி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கனியை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வியானா வந்து கனி சனி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எழுதிட்டாங்க. அந்த அளவு தப்பாலாம் எழுதலங்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் எழுதியிருந்தாங்க. எனக்கு அது எந்த வார்த்தை அப்படிங்கிறது மறந்து போச்சு. இதை பெரிய பிரச்சனையா கனி மாத்திட்டு இருக்காங்க. எனக்கு வியானா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரின்சிபலா இருக்கிற பிரச்சனையுமே ஆமா நீங்க கனியை பத்தி எப்படி பேசலாம், இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற எல்லாருமே வியானாக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய கலவரங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதாவது கனியை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய கலவரங்கள் வருது. மாமா டிவியை பொறுத்தவரை அதையும் காட்டல. அதாவது அந்த ஒரு வார்த்தைக்காக கனி அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை என்னோட கேரக்டரை இழிவுபடுத்துற மாதிரி இந்த மொட்டை கடுதாசி இருக்குது. அதாவது ஒரு ஆணை தன்வசப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஜே கையை நான் உடைச்ச மாதிரி இதுல சித்தரிச்சிருக்காங்க. இது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. இது யார் எழுதுனது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இது என்னோட கேரக்டரை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்வை அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அதை நார்மலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுலயும் குறிப்பா பிரின்சிபலா இருக்கிற பிரச்சனை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிற பேசிட்டு இருக்கான். எதுக்காகன்னா அவனோட பொண்டாட்டி சாண்ட்ராவும் சேர்ந்துதான் இந்த கடிதத்தை எழுதினது. இது பிரச்சனைக்கும் தெரியும். பொண்டாட்டிக்கு சொம்பு தூக்கணும் அப்படின்னா வீட்டுல உட்கார்ந்து சொம்பு தூக்குடா. நேஷனல் மீடியால வந்து உட்கார்ந்துகிட்டு 3 வாரமா பொண்டாட்டிக்கு தான் சொம்பு அடிச்சுட்டு இருக்க. பொண்டாட்டி தாசன் அப்படிங்கிற மாதிரி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். முதல் முறையா ஒன்னதான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு பிரச்சனை போறதவள சாண்ட்ராவுக்கு பயந்து சாண்ட்ரா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்வை போறதவள இதை பிரச்சனை ஆக்காம விட மாட்டேன், வீக்கெண்ட்ல நான் கண்டிப்பா இதை பிரச்சனை ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அமித்தை பொறுத்தவரை இதை பேசி பேசி பெருசா ஆக்காதா அப்படிங்கிற மாதிரி பார்வைக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல பார்வை பொறுத்தவரை பிரின்சிபலா இருக்கிற பிரச்சனை வாங்க தனியா வாங்க உங்ககிட்ட பேசணும், இந்த லெட்டரை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை மட்டும் தனியா தான் கூப்பிடுறாங்க பாரு. ஆனா இந்த பிரச்சனை என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா அமித், எஃப்ஜே, கனி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் கார்டன் ஏரியால உட்கார்ந்து இதற்கான வாக்குவாதங்கள் நடக்குது. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை ஒவ்வொரு லைனா வாசிச்சு என்னோட கேரக்டரை இது தப்பா தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா கனியை பொறுத்தவரை அதுல தப்பே கிடையாது, நீங்க உங்க கேரக்டர்ல இப்படிதானே பண்ணிட்டு இருந்தீங்க, அதை தானே எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிமா, அமிதா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் காதல் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் அவங்களோட கேரக்டர்ல பண்ணாங்க, இல்லன்னா சொல்ல. அதே நேரத்துல அவங்க வாண்டடா எஃப்ஜேயோட கையை உடைச்சாங்களா? கிடையாது. அமித்தை தன்வசப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஃப்ஜே காயப்படுத்தினதா சொல்றது தவறு தானே. இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. பாரு சொல்றது தப்பு, இதெல்லாம் ஃபன்னுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசி இதை நார்மலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல பாரு ஓப்பனாவே சொல்றாங்க, எனக்கு இது தப்பா தான் தெரியுது, நான் என்னோட பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறேன், நீங்களும் ஒவ்வொரு பாயிண்டா சொல்லி இது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி நார்மலைஸ் பண்றீங்களே, எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமித்தை பொறுத்தவரை இது எனக்கு ரொம்பவே கேவலமா இருக்குது, தன்வசப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான வார்த்தை தான், இல்லன்னா சொல்ல. இருந்தாலும் இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருவோம், இதை பெருசுப்படுத்த வேண்டாம். பாரு திரும்ப திரும்ப பேசி இதை பெருசுப்படுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கோவப்பட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாரு பிரஜன் இந்த 2 பேரும் தனியா உட்கார்ந்து பேசிடுறாங்க. அந்த இடத்துல பாரு வந்து பிரஜன்ட்ட ஒண்ணுதான் சொல்றாங்க, சார் என்னதான் ஃபன்னா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க எல்லை மீறிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, இதுக்கு நீங்க பிரின்சிபலா ஒரு கண்டனத்தை தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரஜனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டு வர்றாங்க. இந்த இடத்துலயும் பிரஜன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா லிவிங் ஏரியால எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரோட கருத்துக்களையும் பேச வைக்கிறான். குறிப்பா பாரு தான் தப்பு, ஃபன்னுக்காக தான் நாங்க எல்லாருமே இதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இதை நார்மலைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. லே என்னடா, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆசிரியரை பத்தி இப்படி தப்பா பேசியிருந்தாங்க அப்படின்னா என்னதான் உண்மையா இருந்தாலுமே ஆசிரியரை எப்படி இப்படி கேவலப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறது தான் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல சித்தரிச்சிருக்கானுங்க. இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து பார்வை டார்கெட் பண்ணது தாங்காம பார்வை பொறுத்தவரை தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வினோத் போறாரு, பார்வை சமாதானப்படுத்துறாரு. பார்வை அந்த இடத்துலயும் ஒண்ணுதான் சொல்றாங்க, என்னதான் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலுமே அந்த மொட்டை கடிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் கொஞ்சம் எல்லை மீறின வார்த்தைகளா இருந்துச்சு, அதை கண்டிக்க மட்டும் தான் பிரஜன்ட்ட சொன்னனே தவிர இதை இவ்வளவு பெரிய பிரச்சனையா பிரஜன் ஆக்கியிருக்க வேண்டிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறமா பாரு நார்மல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே கார்டன் ஏரியால உட்கார்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாருமே எங்களுக்கு பசிக்குது, வார்டன் தான் சமைக்கணும், சமைக்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாரு பொறுத்தவரை எனக்கு யாராவது உதவிக்கு வந்தாதானப்ப எனக்கு சமைக்க முடியும், சும்மாவே எனக்கு சமையலும் தெரியாது, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி
கேக்குறாங்க. அந்த இடத்துல அமித் வந்து ஹெல்ப்புக்கு போறதுக்கு தயாரா தான் இருக்கிறாரு. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அமித் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அமித்தை பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாதான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை எனக்கு சமைக்கவே தெரியாது, யாராவது சொல்லி கொடுத்தாதானே என்னால சமைக்க முடியும், நான் என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஆர்கியூமென்ட் போகுது. அது மட்டும் இல்லாம பிரின்சிபலா இருக்கிற பிரசிடென்ட் கேக்குறாங்க, சார் 2 பேர் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பண்ணணும், எஃப்ஜேக்கு கையில அடிபட்டுருச்சு, நான் ஒரு ஆளா எப்படி எல்லாத்தையும் பண்ண முடியும், சமையல கூட பண்ணி முடிச்சிடலாம், பாத்திரம் நிறைய கிடக்குது, 2 பேர் இல்லாம அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ண முடியும், யாராவது ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி தாங்க அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட் கேக்குறாங்க. அந்த இடத்துல பிரச்சனை பொறுத்தவரை அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க தான் எல்லா வேலையும் பண்ணணும், என்கிட்ட வந்து எதுக்கு சொல்றீங்க, யாராவது ஹெல்ப்புக்கு வரதா இருந்தா கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொரு ஆள்கிட்டயா நீங்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த வக்கத்தை பிரஜின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை பிரஜின் நீங்க ஓவரா சீன் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி என் வேலையை நானே பண்ணிக்கிறேன்பா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு போயிடுறாங்க. உள்ள போன பார்வை பொறுத்தவரை பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. எஃப்ஜேயும் வர்றாரு. சரி எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேருமே சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே முடிவு பண்ணி சமைக்கிறதுக்கு தொடங்குறாங்க. இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா அமித்தை பொறுத்தவரை ஸ்கோர் பண்றாரு. அதாவது இன்னைக்கு வார்டன் 2 பேருக்கும் லீவ் விட்டுருவோம், ஆசிரியர் இருக்கிற நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு சமைப்போம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சமைச்சாலுமே எல்லா பாத்திரத்தையும் பாரு மட்டும்தான் கழுவணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்றாங்க. அதெல்லாம் எபிசோட்ல காட்டவே இல்லை. அதுக்கப்புறமாவும் பார்வை பொறுத்தவரை பிரின்சிபலா இருக்கிற பிரசிடென்ட் போய் சொல்றாங்க, சார் நாங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும், ஆனா ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அமித் எல்லா வேலையும் பார்க்கறேன்னு சொல்றாரு, ஆனா பாத்திரத்தை மட்டும் என்ன தனியா கழுவ சொல்றாரு, எனக்கு ஒரு ஆள் இல்லாம நான் எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பிரசிடென்ட் கேட்கிறாங்க. பிரச்சனை பொறுத்தவரை அந்த இடத்துல ரொம்பவே அநாகரிகமா நடந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட எதுக்கு நான் பதில் சொல்லணும், கத்தி பேசாத அப்படிங்கிற மாதிரி திமுறா ரூடா ரவுடி மாதிரி திரும்பவும் இன்னைக்கான எபிசோட்ல பிரஜின் கத்துறாரு. திரும்ப பார்வை பொறுத்தவரை ரொம்பவே அமைதியா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் பாரு சொல்றதை யாருமே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. இது உங்களோட வேலை, நீங்க மட்டும் தான் தனியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரஜின் சொல்லி முடிச்சிடுறாரு. பார்வை பொறுத்தவரை இப்ப லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வேலையும் பாரு மட்டும் தனியா தான் செய்யறாங்க. எஃப்ஜே பொறுத்தவரை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை எல்லாருமே சேர்ந்து பார்வை டார்கெட் பண்ணி காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பார்வை பொறுத்தவரை தனியால கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதெல்லாம் பார்த்த சபரி வந்து விக்ரம், அமித், சுபிஷா இந்த 4 பேருமே இருக்கும்போது விக்ரம்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது என்னதான் இருந்தாலும் பாரு அழும்போது நீ ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விக்ரம் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரு வந்து இன்னைக்கு வாண்டடா 3-4 தடவை அழுதுட்டா, எனக்கு என்னமோ அவ அழுறதெல்லாம் நடிப்பு மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற சுபிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற அமித் வந்து என்னப்பா எல்லா பெண்களுக்கும் மாசம் மாசம் இருக்கிற பிரச்சனை தானே, இது என்ன பெரிய பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. விக்ரமும் ஆமா இதெல்லாம் என்ன பிரச்சனையா, இதெல்லாம் அவங்க தான் தனியா பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசுறாங்க. லே உங்களுக்கு எல்லாம் மனசாச்சே இல்லையாடா, பார்வை பொறுத்தவரை சமைக்க மாட்டேன்னு சொல்லல, எனக்கு யாராவது சொல்லித்தாங்க நான் சமைக்கிறேன்னு தான் சொல்றாங்க. அதே நேரத்துல பாத்திரம் கழுவுறதுக்கு கூட ஒரு ஆள் தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. வேலைகள் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாரு எந்த இடத்துலயுமே சொல்லல. தனக்கு வெரிகோஸ் பெயின் இருக்குது, அது மட்டும் இல்லாம மாதவிடாய் பிரச்சனை இருக்குது, இது எல்லாத்தையும் சமாளிச்சு பார்வை பொறுத்தவரை தனக்கு கொடுத்த கேரக்டரை செமையா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்தவரை பாரு ஒண்ணும் பண்ணல, பாரு வாண்டடா பிரச்சனை பண்றா அப்படிங்கிற மாதிரி நீங்க கத்துறதுக்கு மட்டும் தான் லாக்கி அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பிணந்தண்ணி கழுகுகள் எல்லாருமே பார்வை டார்கெட் பண்றாங்க. இதனால பாரு பல இடங்கள்ல காயப்பட்டு அழுறாங்க. உண்மையாவே ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க மொட்டக்கடுதாசியாவே இருந்தாலும் அவ்வளவு கேவலமா எழுதியிருக்க கூடாது அப்படிங்கறது என்னோட கருத்து. இருந்தாலும் நம்ம பண்ண தப்பு வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாண்ட்ராவோட கணவர் பிரஜின் வந்து சாண்ட்ராவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. இன்னொரு சைடு இந்த எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை நான் தான் சொன்னேன் அந்த லெட்டர் எழுதுறதுக்கு, அப்படி இருக்கும்போது இது பெருசாச்சு அப்படின்னா நான் தான் எழுதினேன் அப்படிங்கறதும் வெளியே தெரியும், அதனால அதை அப்படியே அமைக்கணும் அப்படிங்கறதுக்காக எஃப்ஜே பொறுக்கி ரொம்பவே முயற்சி பண்றான். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே விக்ரம பொறுத்தவரை வக்கரத்தோட தான் சுத்திட்டு இருக்கான். அதுலயும் குறிப்பா பார்வை அப்படின்னாலே அவனுக்கு வக்கரம் உச்சத்துக்கு போயிடும். அந்த வகையில எல்லாருமே சேர்ந்து பார்வை மட்டும் தான் டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை ஒத்தாளா எல்லா வேலைகளும் பண்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற பொறுக்கிகள் எல்லாரையுமே ஒரே ஆளா பாரு மட்டும்தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு வேலையும் பார்க்கிற பாரு எதுவுமே பண்ணாம பிளேமிங் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற தற்கொலைகள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.